தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து காயத்ரி சாதனையும் சந்தியா வந்தனமும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் காயத்ரி புரஸ்சரணம் குறித்து நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம். மந்திரத்தின் எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் லட்சம் முறை உச்சரிப்பதே புரஸ்சரணம். காயத்ரிக்கு 24 எழுத்துக்கள் உண்டு. காயத்ரி புரஸ்சரணம் ஒரு தடவை மேற்கொள்வதென்றால் 24 லட்சம் தடவை அதை ஜபம் செய்தாக வேண்டும். புரஸ்சரணத்திற்கு பல்வேறு நியதிகள் உள்ளன. அன்றாடம் 300 தடவை ஜபம் செய்வதனால் 24 லட்சம் முடிகின்ற வரை அதே எண்ணிக்கையை விடாது ஜபிக்க வேண்டும். மனமென்னும் கண்ணாடியில் உள்ள மலமென்னும் அழுக்கை அகற்றி ஆத்மீக விதையை விதைப்பதற்குரிய தளத்தை தயார் செய்யுங்கள். இதுவே மிக முக்கியமானதாகும். மராத்தியர்கள் காயத்ரி புரஸ்சரணத்தில் மிகவும் விருப்பம் கொண்டவர்கள். பற்பல தடவை புரஸ்சரணம் செய்து முடித்தவர்கள் பூனா மற்றும் பல இடங்களில் இருக்கிறார்கள். பண்டிட் மதன் மோகன் மாளவியாஜி இந்த புரஸ்சரணத்தை மேற்கொண்டிருந்தார். அவரது வாழ்க்கையின் வெற்றிக்கும் காசி இந்து சர்வகலாசாலை ஸ்தாபனம் ஆவதற்கும் அவரது காயத்ரி ஜபமே காரணம். காயத்ரி அன்னையின் திருவருளே காரணம். பஞ்சதசியின் ஆசிரியரான சுவாமி வித்யாரண்யர் காயத்ரி புரஸ்சரணத்தை மேற்கொண்டார். காயத்ரி தேவி அவருக்கு தரிசனம் அளித்து வரமளித்தாள். தாயே, தக்காணத்தில் பெரும் பஞ்சம் நிலவுகிறது. மக்களின் வறுமையை போக்க தங்க மழை பெய்விப்பாயாக என்று அவர் கேட்டார். அங்ஙனமே பொன்மாறி பொழிந்தது. காயத்ரி மந்திரத்தின் சக்தி இத்தகையது. யோக பிரஷ்டர்களும் தூய மனமுடையவர்களுமே காயத்ரி புரஸ்சரணத்தினால் தேவியின் தரிசனத்தை பெற முடியும். இந்த காலத்தில் மக்கள் மனம் வெகுவாக களங்கமுற்று இருப்பதால் மனதில் உள்ள அழுக்குக்கு தகுந்தவாறு ஒருவன் ஒன்றுக்கு மேற்பட்ட புரஸ்சரணங்களை மேற்கொள்ள வேண்டும். அழுக்குகள் அதிகமானால் புரஸ்சரணத்தின் தொகையையும் கூட்ட வேண்டும். மதுசூதன சுவாமிகள் கிருஷ்ண மந்திரத்தின் 17 புரஸ்சரணங்களை மேற்கொண்டார். முற்பிறவியில் 17 அந்தணர்களை கொன்ற பாவம் காரணமாக அவருக்கு கண்ணனின் தரிசனம் கிட்டவில்லை. 18வது புரஸ்சரணம் பாதி நடக்கிற போது அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தரிசனம் கிட்டியது. இதே நியதி காயத்ரி புரஸ்சரணத்திற்கும் உகந்ததாகும். புரஸ்சரணத்தை மேற்கொள்ளும் பொழுது பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ள வேண்டும். அதனால் எளிதிலே காயத்ரி தேவியின் தரிசனம் கிடைக்கும். அத்துடன் அந்த காலத்தில் தொடர்ந்து மௌனம் அனுஷ்டிப்பதும் சிறந்த பலனை தருவதாகும். இவ்வரிய காயத்ரி புரஸ்சரணம் கங்கை நதிக்கரையில் அரசமரத்தின் அடியில் இருந்து செய்யப்பட்டால் மந்திர சித்தி வெகு விரைவிலேயே வந்துவிடுகிறது. இந்த ஜபத்தை மேற்கொள்ளும் காலத்தில் பழம், பால் இவையே உணவாக அமைய வேண்டும். இதனால் மனம் சாத்வீக தன்மையில் நிலைத்து நிற்கும். புரஸ்சரணம் முடிந்ததும் ஏழை எளியவருக்கும் சாது சந்நியாசிகளுக்கும் நல்லவர்களுக்கும் விருந்தளித்தால் தேவி மிகவும் திருப்தி அடைவாள். ஜபமாலை, கடிகாரம் அல்லது விரல்களால் எண்ணிக்கையை கணக்கிடலாம். 1 மணி நேரத்தில் செய்யப்படும் எண்ணிக்கையை கணக்கிடுங்கள். 1 மணி நேரத்திற்கு 400 தடவை ஜபம் செய்யலாம் என்றால் 10 மணி நேரத்திற்கு 10 பெருக்கல் 400 4000 ஆகிறது. அன்றாடம் 4000 ஜபம் செய்வதால் ஒரு புரஸ்சரணத்தை 1 வருடம் 7 மாதம் 25 நாட்களில் முடித்து விடலாம். தொடர்ந்து நாம் உபநிடதத்தில் காயத்ரியின் பெருமை குறித்து சிந்திப்போம். இந்த படைப்பு அனைத்தும் காயத்ரி. பேச்சும் காயத்ரிதான்.
பேச்சினாலேயே இந்த படைப்பெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. காயத்ரி இந்த பூமியே ஆகும். 4 கால்கள் 6 தன்மைகளை உடையது காயத்ரி. படைப்புகள் காயத்ரியின் பெருமையை கொண்டதாக இருக்கின்றன. காயத்ரியில் தெரிவிக்கப்படும் பிரம்மம் மனித சமுதாயத்தை சுற்றி நிற்கும் ஆகாயமாகும் என்று சாந்தோக்கிய உபநிடதம் அத்தியாயம் 3 12வது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. மனிதன் யஜ்ஞமேயாகும். அவன் வாழ்வின் முதல் 24 வருடங்கள் காலை கடனை குறிக்கின்றன. காயத்ரி 24 எழுத்துக்களை கொண்டது. இந்த காயத்ரியின் மூலமாகவே காலைக்கடன் செய்யப்படுகிறது என்று சாந்தோக்கிய உபநிடதத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம் கூறுகிறது. தொடர்ந்து நாம் ஜபத்திற்கான நடைமுறை விதிகள் குறித்து சிந்திப்போம். அன்றாட சாதனையில் உங்களுக்கு உதவியாக இருப்பதற்குரிய நடைமுறை விதிகளை கூறுகிறேன். அவற்றை கவனமாக பின்பற்றி நில்லுங்கள். குறிப்பிட்ட நேரம், பிரம்ம முகூர்த்தமாகிய அதிகாலை நேரமும் சூரிய அஸ்தமனமான காலமும் அதிகமான பலன் தரும் வேளைகள். அப்பொழுது சமத்துவம் ஓங்கி நிற்கிறது. ஒழுங்காக குறித்த காலத்தில் ஜபம் செய்வது இன்றியமையாததாகும். 2வதாக குறித்த இடம். அன்றாடம் ஒரே இடத்தில் இருந்து ஜபம் செய்ய வேண்டும். இடத்தை மாற்றுவது கூடாது. 3வதாக நிமிர்ந்த நிலை. சௌகரியமானதோர் ஆசனம் மனதை ஒருநிலைப்படுத்தி ராஜசத்தை அடக்கி நிறுத்த உதவுகிறது. 4வது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருத்தல். இதனால் ஜபத்தின் பலன் அதிகமாகிறது. 5வது புல் பாயை பயன்படுத்தினால் உடலில் உள்ள மின்சக்தியை காப்பாற்ற உதவி கிடைக்கிறது. 6வது பிரார்த்தனை செய்தல். உரிய பிரார்த்தனை பாடல்களால் இஷ்ட தேவதையை வேண்டுவதால் உயரிய சாத்வீக பாவம் உருவாகிறது. 7வது தெளிவான உச்சரிப்பு. மந்திரத்தை தெளிவாகவும் தவறின்றியும் உச்சரித்து ஜபம் செய்யுங்கள். 8வது விழிப்புத்தன்மை. இது மிகவும் முக்கியமானது. ஜப ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சற்றே சென்ற பின் மனம் தன்னை அறியாமலேயே சுற்றித் திரிய தொடங்குகிறது. பின்னர் நித்திரையும் ஆட்சி புரிய தலைப்படும். எனவே எப்பொழுதும் விழிப்புத்தன்மையுடன் இருங்கள். 9வது ஜபமாலை குறித்தது. மாலை உபயோகிப்பதால் விழிப்புத்தன்மை ஏற்படுகிறது. தொடர்ந்து ஜபம் செய்வதற்கான தூண்டுதல் ஏற்படுகிறது. இடத்தை விட்டு அகலும் முன் குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜபம் செய்தே எழுந்திருப்பது என்று முடிவு செய்யுங்கள். 10வதாக ஜப முறைகள். சோர்வை தடுப்பதற்கும் ஊக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ஜபத்தில் பலவிதங்களை அனுஷ்டிப்பது அவசியமாகிறது. சிறிது நேரத்திற்கு உரத்த குரலில் சொல்லவும், பின்னர் மெதுவாக சொல்லவும். சிறிது நேரம் மந்திரத்தை மனதிலேயே சொல்லவும். 11வதாக தியானம். ஜபத்துடன் தன் முன் இறைவன் நிற்பதாக நினைத்து அவரது அழகிய உருவத்தை நினையுங்கள். இது உங்கள் சாதனை சக்தியை ஊக்கப்படுத்துகிறது. நிறைவாக முடிவு பிரார்த்தனையும் ஓய்வும். இது மிகவும் முக்கியம். ஜபம் முடிந்ததும் உடனே அந்த இடத்தை விட்டு செல்லாதீர்கள். பிறருடன் பழகாதீர்கள். உலகியல் ஈடுபாடுகளில் முனையாதீர்கள். குறைந்தது 10 நிமிடங்களாவது ஏதாவது பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறைவனை எண்ணி இருங்கள். பின்னர் நமஸ்காரம் செய்த பின் இடத்தை விட்டு அகன்று அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள். ஆத்மீக அலைகள் அப்படியே பாதுகாக்கப்படும். தொடர்ந்து சாதனையில் ஈடுபட்டு வாழ்வின் லட்சியத்தை அடைந்து பேரானந்தத்தை பெறுவீர்களாக. காயத்ரி ஜபம் தேவியின் தரிசனத்திற்கு வழிகோலுவதுடன் இறுதியில் அத்வைத்த பிரம்மத்தை அடைவதற்கு அழைத்து செல்கிறது. வெளிச்சத்தை வேண்டி நின்ற சாதகன் இறுதியில் நானே ஜோதிக்கெல்லாம் உயர் ஜோதி, புத்தியை துலக்கும் உயர் ஜோதி நான்தான் என்று பாடி
ஆனந்த கூத்தாடுகிறான். வேதங்களின் தாயான தேவி காயத்ரி நமக்கு நேரிய அறிவையும் தூய பக்தியையும் புத்தியையும் நன்னடத்தையையும் நற்சிந்தனையையும் அளித்து காப்பாளாக. நமது உயர் வழிகாட்டியாக இருந்து பிறவி பெருங்கடலில் இருந்து நம்மை அவள் உய்விப்பாளாக. அண்டத்தின் தாயான காயத்ரியின் பெருமையே பெருமை. வாழ்க காயத்ரி. நாளைய நிகழ்வில் சந்தியாவந்தனம் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.